என்ன மைனி, காப்பி எடுத்து தரட்டா? காப்பி குடிக்கிறீங்களா இல்ல டீ போட்டு எடுத்து வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் வீட்டில் சும்மா குடிச்சிட்டு இருக்க மாட்டேன், பார்த்துக்கிடுங்க. அப்படியா? நான் வேலை செய்யும் போதெல்லாம் எனக்கு காப்பி இல்லை டீ ஏதாவது ஒன்று குடிக்கணும், பார்த்துக்கிடுங்க. குடிச்சாதான் வேலை செய்ய முடியும். சத்தே நல்லா இருக்கும். அப்போ எங்கள் அம்மா வேலை செய்யாமல் இருக்காவா, அதனால அப்படி குடிக்க மாட்டாவன்னு சொல்கிறீங்களோ? வேலை செய்கிறவையே தான் குடிப்பாவன்னு. ஏன் பூமா, நீ எதுக்கு எடுத்தாலும் அப்படி குற்றம் கண்டுபிடிக்கா? நான் சாதாரணமாக தானே பேசினேன். மைனி நீங்கள் சொல்லுங்க, நான் பேசினது எதுவும் தப்பா? உங்களுக்கு எதாவது மனசு கஷ்டப்பட்டுச்சோ? அவியில் எதுக்கு கேட்குறீங்க? எங்கள் அம்மா எப்படி சொல்லுவாங்க நீங்கள் குத்தி காட்டி பேசுறதெல்லாம்? அவளுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு தான் காப்பி குடிக்கணும்னு தோணும். சும்மா வெட்டியாக உட்காந்துறவங்களுக்குலாம் அப்படி தோணாதுன்ற அர்த்தத்தில் தானே நீயே பேசுனீங்க. உங்களுக்கு என்ன, ஒரு மகன் பெற்று வச்சிருக்கிய, இதுதான் உங்களுக்கு வீடு. என்ன இருந்தாலும் இன்னொரு மகன் எதுவும் இருந்தால் தெரியும். உங்கள் இஷ்டத்துக்கு ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்கிய. எங்கள் அம்மா அப்படியா? 3 பிள்ளை பெற்று எங்கள் அம்மாவுக்கு என்ன பிரயோஜனம்? மகா வீடுன்னு வந்து உரிமையாக இருக்க முடியுதா 2 நாள் இஷ்டத்துக்கு? இல்லையே. இல்லை, மகனை 2 மகன் பெற்று வச்சிருக்கா, அந்த வீட்டில் தான் இருக்க முடியுமா? பொண்டாட்டிக்காரின்னு 2 பேரும் வந்து அவளை தான் அரசாட்சி பண்ணிட்டு அலையிறாள். எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பா? அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா மருமக மாதிரி தானே பார்க்கணும் குடும்பத்தை. இப்போ நம்ம வீட்டில் நீயும் பார்த்தீங்கன்னா நான் என் பாட்டுக்கு உட்காந்துருக்க போகிறேன். உங்கள் அம்மைய மாதிரி நீ தான் பண்ண மாட்டியே. ஒன்றும் உங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடிடுறா. சோறு பொங்குறதுலேருந்து எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன் இப்போ என்ன குறைச்சல்? உங்கள் அம்மா மகா வீடு வந்து இருக்க வேண்டியதானே? யார் என்ன சொல்ல போகிறா? உங்கள் அம்மையை இருந்துட்டு போட்டு எதுக்கு கிளம்பணும்? ஆமாம், பேசலாம் நல்லா தான் இருக்கும். எல்லாம் நடைமுறைக்கு வந்தால் தான் உள்ள கஷ்டம் எல்லாத்துக்கும் புரியும். நான் ஏதோ அமைதியாக இருக்க போய் இங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்குது. நானும் இங்கே மைனியோ மாதிரி வீட்டுக்குள்ளே போயிட்டு சமையல் ரூம் அரசாங்கம் பண்ணிட்டு அலைஞ்சேன்னா தெரியும் உங்களுக்கு. ஏமா பண்ணு, உன்னை யார் பண்ண வேணாம்னு சொன்னா? எனக்கும் அதுதான் வேணும். நீ பாட்டுக்கு உன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கிற வேலையை செஞ்சுட்டு ஒரு வாரமாக உட்காந்துட்டு போவேன். ஆமாம், எங்கள் அம்மா ஒன்றும் என்ன அதை மாதிரி வளர்க்கல. மாமியாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவிய இருக்க வரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் அவிய பார்த்து வீட்டு அவிய நல்லா கவனிச்சுப்பாவே. நீ அமைதியாக மருமகளை லட்சணமாக இருந்தேன் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காவே. நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள் இடம் உங்களுக்கு தான். அப்போ நம்ம உயிரோட இருக்க வரைக்கும் இந்த வீட்டில் நம்ம தான் வேலை செஞ்சுட்டு வேலைக்காரியாக இருக்கணும் போல. இவ என்னைக்கும் செஞ்சுக்கிட மாட்டா. நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காவுமா உங்கள் அம்மா? நல்லா வளர்த்திருக்கிய மைனி? இல்லை வளர்த்துருக்கா பார். இதில் பெருமை வேற இவளுக்கு. நானும் பொறுமையாக அமைதியாக இருந்துட்டு இருக்கேன், வேலை செய்ய மாட்டானா? உன் தம்பி கொண்டாடி இருக்கிறதா கரெக்ட் பார்த்துக்க. உங்கள் அம்மா வேலை செய்ய விடாமல் அவள் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கா பார். சும்மா அவளெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க, நினச்சிட்டு இருக்காதே. அவள் பண்ணுறது தப்பு. உங்கள் அம்மையை ஓரங்கட்டி வச்சிருக்காங்க. உங்கள் அம்மையை ரெஸ்ட் கொடுத்துட்டு அவள் வேலையெல்லாம் பார்க்கா எடுத்து செய்கிறா. அதை மாதிரி மருமக கிடைக்கிறதெல்லாம் அபூர்வம் பார்த்துக்கிடுங்க. உங்கள் அம்மா வேணா தங்கிட்டு போட்டீங்க, ஒரு நாள் இல்லை 10 நாள் 1 மாதம் வேணா கூட உங்கள் அம்மா இங்கே தங்கிட்டு. எல்லா உரிமையும் உங்கள் அம்மைக்கும் இருக்குது இந்த வீட்டில். மகன் மட்டும்தான் பார்க்கணும்னு இல்லை, மகாலும் பார்க்கலாம். அதனால சும்மா வெறுப்பாயிட்டு இருக்காதீங்க 2 பேரும். நான் போய் காப்பி குடிச்சிட்டு வேலையை பார்க்கேன். உன் மாமியார் மாதிரி அமைதியாக இல்லை பார்த்துக்க. நல்லா பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிச்சிட்டு ஒழுங்கு மரியாதையே இருந்துக்க. உன் மரியாதையை காப்பாற்றிக்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீ வேறம்மா, அதை எப்படி பேச வச்சேன்னு பார்த்தால, அது வாயாலேயே உங்கள் அம்மா இருக்கட்டீங்கன்னு சொல்ல வச்சிட்டோம்ல. இனி நம்மளுக்கு இருந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இனி உன் இஷ்டத்துக்கு நீங்கள் இருக்கலாம். அதனால தான் அப்படி பேசி அது வாயிலேருந்து வர வச்சேன். என்ன நினச்சிட்டு இருக்க உன் அவளை பற்றி? நம்மளை கேவலப்படுத்த வேற யாரும் வெளியிருந்து வர வேணாம். நீ ஒருத்தியே போதும்ல. வீட்டில் தண்ணி வரல, அதனால அம்மா 2 நாள் இருந்துட்டு போவான்னு சொன்னால் தேவையில்லாமல் இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. தேவையில்லாமல் உன் தம்பி கொண்டாட்டியை குறை சொல்லி அது இதுன்னு சொல்லி நீயும் வாங்கி கட்டினதும் இல்லாமல் இதில் வேற பெருமை உனக்கு. என்னம்மா சொல்கிறா? என்னது என்ன சொல்கிறா? அந்த கிளி கிழிச்சிட்டு போகிறா உன் மாமியா, உன்னை பெருமையாப்படுத்திட்டு போகிறா. உன் மேலே இருக்க குற்றத்தெல்லாம் ஒவ்வொன்றா அடிக்க வச்சுட்டு போயிருக்கா. இதில் வேற எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தா என்ன வேற இழுத்து விட்றான். மனசுக்குள்ளே நினச்சிருப்பா இல்லை வளர்த்து வச்சிருக்கா பாருன்னு. 1000 தான் சொல்லு ஜோஷ்மா. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து உட்கார சுகமே சுகம்தான். எங்கே போனாலும் நம்மளுக்கு இந்த நிம்மதி கிடைக்க மாட்டேங்க பார்த்தியா? அது உனக்கு. எனக்கெல்லாம் அப்படி இல்லை. நான் எங்கே இருந்தாலும் நிம்மதியாக தான் இருக்கும். இது என்ன உனக்கு வித்தியாசமாக இருக்குது? எல்லாரும் வெளியே போயிட்டு வந்தோன்னே நம்ம வீட்டுக்கு எப்படா போவோன்னு இருக்குன்னு தான் நினைப்பாவ. நீ புதுசாக இல்லை சொல்கிறா. எனக்கு இங்கே இருக்கிறத விட எங்கள் அம்மா வீடு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுவும் மாமியார் கேள்வி மூஞ்சை பார்த்தா டென்ஷன் ஆகுது. எனக்கு பிபி ஏறி போகுது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. இந்த மாதிரி வீட்டில் இருக்கும் போதே உனக்கு வெளியே போனால் நிம்மதியாக இல்லை, தூக்கம் வரலன்னு சொல்லுது. இன்னும் மாமியார் நல்லாதான் கிடைச்சிடுச்சுன்னா நீ வெளியே போவாது போல் இருக்கே. நான் உங்ககிட்ட நிம்மதியாக இருக்குன்னு தான் சொன்னேன், தூக்கம் வரலன்னா சொல்லிட்டு இருந்தேன். எங்கே இருந்தாலும் எனக்கு தூக்கம் வந்துடும். சரி சரி, லேட் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புது. என்னது வீட்டுக்கு போறியா? அதெல்லாம் முடியாது. நான் தான் சொன்னோம்ல நீ இங்கே தான் இருக்கணும்னு. அப்புறம் என்ன வீட்டுக்கு போகிறேங்க? மாமியார் வர எப்படி 2-3 நாள் ஆகும். அது வரைக்கும் நிம்மதியாக ஜாலியாக இருந்துட்டு போகலாம். இரு. ஜாலியாக இருக்கணுமா? உன்னையே தண்ணி எடுத்துகிட்டு வரதான் கூட்டிகிட்டு வந்திருக்குது. நீ தண்ணி பிடிக்க தான் வந்திருக்குது. அப்புறம் இங்கே ஜாலியாக இருக்கிறது. மாறி மாறி 2 பேரும் தண்ணி தூக்க வேண்டியது தான். நீ எல்லாம் ஒன்றும் தூக்க வேணாம். நீ இங்கே இருந்தால் போதும், நானே எல்லாத்தையும் தூக்கிடுவேன். வேணாம், நீ இருந்துக்கோ. தண்ணியெல்லாம் வந்த அப்புறமும் நான் வருது. அது வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டிலே நான் இருந்துக்குது.
தண்ணி இல்லாததெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க தண்ணி எடுத்துட்டு வந்து லாரியில ஊத்துறேன்னு இருக்காவ சம்பில். அப்புறம் என்ன, நியூஸ்ல வேற மழை வரும் மழை வரும்னு சொல்லியிருக்கான். இருக்கிற வெக்கையை பார்த்தா மழை வரும்னு நினைக்கிறேன். மழை வந்தா நம்மளுக்கு தண்ணி ஏறி போயிடும். நீ ஏன் கவலைப்படுற? இரு, தண்ணி கோசலாம் நீ ஒன்றும் போக வேணாம். இன்னும் பேச்சு முடியலையா உங்களுக்கு? சரி கலை, நாளைக்கு வந்துருவான். மோட்டர் ரெடி பண்ணிடுறேன்னு சம்பில் ஏற்றி இப்படி டேங்க்ல ஏற்றிடுவான். மழை வரும்னு இருக்கான்லங்க நியூஸ்ல. ஒரு 2-3 நாள் பார்ப்போம். மழைகில வரலன்னா அப்புறம் பண்ணலாம். எதுக்கு வீண் செலவு? நானே அதெல்லாம் தண்ணி எடுத்துருவேன். வாசல்லே தெரு பைப்பு இருக்கு, எடுத்த காணாதா? அதுக்கு போட்டு எதுக்கு? எவ்வளோ தண்ணியை சுமந்துட்டு கிடப்பா? சும்மா இரு, நீ நாளைக்கு வர சொல்லியிருக்கேன், அவன் வரட்டும். அவரே போடுறேன்னாலும் நீ போடாதேன்னு சொல்லும் போல் இருக்கு. உனக்கு எங்கேயா அறிவு இருக்குதா, புத்தி இருக்குதா? அதுதான் வர சொல்லி இருக்குது இல்லையே, அப்புறம் என்ன உனக்கு? நீ வேற, நீ தான் அறிவு கிடத்தனமா பேசிட்டு இருக்கா. இங்க மட்டும் மோட்டர் ரெடி பண்ணியாச்சுன்னு தெரிஞ்சதுன்னு வெயி, மறு நிமிஷமே மாமியார் வந்து இங்க நிற்கும் பார்த்துக்க. 2-3 நாளாச்சு அது தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கலான்னு தான் பார்த்தேன். அதுக்கு தான் இப்படி சொன்னேன். அது கொடுமைக்கு நான் எவ்வளவு வேணாலும் தண்ணியே எடுத்துருவேன் பிள்ளை. மாமியார் மேல அவ்வளோ பயம் இருக்குதோ உனக்கு? பயம்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா கேள்வி கேட்டு தான் போடுவேன். நிம்மதியாக இருக்க முடியாது, அதுக்கு தான். வேற என்ன? சரி, அது வர்ற வரைக்கும் ஒரு 2-3 நாள் நிம்மதியாக இருந்துக்கலாம்ல, அதுக்கு தான். ஏ கலை, சரியான மழை. பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல இருக்கிற வெக்கைக்கு மழை கொட்ட போகுதுன்னு. சரி சரி, எப்படியோ தண்ணி வந்தா சரிதான். மழை வருதா? ஏ பகவான், நான் இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறது? நான் தான் சொன்னோம்ல, இனிமே நீ இங்கே தான். தண்ணியும் வந்துடும் பாரு காலையிலே.